வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் குறித்து தான் எல்லாருமே பரவலாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவினர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. என்ன வீடியோ? கனிமொழி அவர்கள், திமுகவுடைய மகளிர் அணியுடைய தலைவர் கனிமொழி அவர்கள் அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக்கு எதிராக, மதுக்கடைகளுக்கு எதிராக பேசினது குறித்து பேசின ஒரு வீடியோவை இப்போ ஷேர் பண்ணுறாங்க. அப்போ கனிமொழி அவர்கள் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மதுக்கு அடிமையாகக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை, ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பேசினாங்க. கடந்த காலத்தில் பேசினாங்க. இப்போ அந்த வீடியோவை பரவலாக ஷேர் பண்ணி, இப்போ இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்து, கள்ளக்குறிச்சியில் நடந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்களை டேக் பண்ணி பாஜகவினர் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆல்ரெடியே கனிமொழி அவர்கள்ட்ட சில செய்தியாளர்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தோடனே மது விலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசியிருந்தீங்க, அதிமுக ஆட்சியில் பேசியிருந்தீங்களே, ஏன் இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பும்போது அப்போ கனிமொழி அவர்கள் ஒரு வாட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் மது விலக்கு குறித்து திமுக எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல தொகுதிகளுக்கு கேம்பெயின் போயிருந்தார். பார்த்தீங்களா? பரவலாக எல்லா தொகுதிகளிலையுமே டாஸ்மாக் கடைகளை எப்போ மூடுவீங்க அப்படிங்கிற கேள்வி பரவலாக கேட்கப்பட்டுச்சு. அப்போ கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. திமுக ஜெயிச்சிச்சுன்னா மது விலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு 2016 சொன்னார். அப்போ ஓட்டு போட்டிங்களா? அப்போ ஏன் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தார். அந்த பேச்சு கூட பெரிய ஒரு எதிர்ப்புகளை வாங்கியிருந்துச்சு. எதிர்க்கட்சிகள் கடுமையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்கு எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களை டேக் பண்ணி இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து தொடர்ந்து கேள்விகளை பாஜகவினர் மற்றும் அதிமுகவினர் எழுப்பிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மேலும் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி தான் போன வருஷம் விழுப்புரத்தில் மரக்காணம் பகுதியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் அந்த இஷ்யூ ரொம்ப டிபேட்டாக தீவிரமாக அதை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது கனிமொழி அவர்கள் மொழி பிரச்சனை குறித்து அவங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இது மாதிரி ஸ்டேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் பேங்க்கில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி இது மட்டும்தான் இருக்கே தவிர தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பேசியிருந்தாங்க. எப்பெல்லாம் திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை வருதோ, திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வருதோ, அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக மொழி பிரச்சனை, ஹிந்தி மொழி எதிர்ப்பு, ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிடிக்ஸை பண்ணுவாங்க. இப்போது கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவித விஷயம் நடந்திருக்கு. இப்போது இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக சில நாட்களில் இது மாதிரி ஏர்போர்ட்டில் சிஐஎஸ்எஃப் வீரர் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஹிந்தியில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பேசணும். ஹிந்தியில் பேசலையா அப்படின்னா என்ன, இந்தியாவில் இருந்துட்டு ஹிந்தியில் பேசலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரி சொல்கிறாரு. இல்லை இவங்க பேங்கில் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொழி ரீதியாக இந்தியை மத்திய அரசாங்கம் திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போது வழக்கம் போல் திமுகவினர் டைவர்ட் பண்ணுற மாதிரி இந்த வாட்டியும் டைவர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது கூடிய விரைவாக பார்ப்பீங்க அப்படின்னு பாஜக இந்த பதிவை போட்ட உடனேயே திமுகவினர் சமூக வலைதளத்தில் கொந்தளிச்சிட்டாங்க. பயங்கரமாக பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது. அதற்கு பாஜக உண்மையாக தானே சொன்னோம், எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரிப்ளை கொடுக்கறது. இது இன்னைக்கு தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக பார்க்கப்படுதுங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியல் என்னென்னா, இந்த என்ன படம், ரஜினி முருகன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். பார்த்தீங்களா? 3 பேர் அமைதியாக இருப்பாங்க. ஒரு பஞ்சாயத்துக்கு பேசுறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் எதுவுமே பேச மாட்டாங்க. பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அமைதியாக அப்படியே வாயை மூடிட்டு இருப்பாங்களா? இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இப்போ கரண்ட் சிச்சுவேஷன், அதற்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் யாருக்கு பொருத்தமாக இருக்கும்? அதிமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் இருக்கும்போது, பாஜக என்டிஏ ஆட்சி தமிழகத்தில் இருக்கும்போது அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பொங்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட போராளிகள் யாரையுமே இப்போலாம் காணவே காணோம். அப்படி சில பேர் யார் இப்போ வாயை திறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் முன்வைக்கப்படுது. இந்த டெம்ப்ளேட்டுக்கு 3 பேர் ஆப்டாக இருப்பாங்க அப்படின்னா, ஒன்று கோவனை நான் சொல்லுவேன். கோவன் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாய்ஸும் கொடுக்கறது இல்லை. ஒன்று கோவன், ரெண்டாவது சூர்யா.
நடிகர் சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா, அவர். 3வது கார்த்தி, சூர்யாவுடைய தம்பி கார்த்தி, வெற்றிமாறன், இவங்களெல்லாம் 3வது வந்து வைக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச 3 பேரை நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு அமைதியாக இருக்கக்கூடிய 3 பேர் யாராக இருப்பாங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.